الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتهم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العليم صدق رسول الكريم அல்லாஹ்வுடைய இறுதி தூதராம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் அம்பியாக்கள் மீதும் நாதாக்கள் மீதும் சுகதாக்கள் மீதும் இமாம்கள் மீதும் முஃமின்கள் மீதும் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இன்றைய ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதற்கு முன்பாக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த ஜும்மா நாளினுடைய முதல் கண் ஸலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் உரை, இன்றைய ஜும்மாவினுடைய உரையின் தலைப்பு வீண் விரயம் செய்யாதீர்கள், தேவையற்ற செலவு செய்யாதீர்கள் என்பதனை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு கற்றுத் தந்துள்ளார்களோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய, இதனை கேட்டு செயல்படக்கூடிய வல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வீண் விரயம் என்றால் என்ன? தேவையற்ற செயல்கள், தேவையற்ற செயல்கள் தான் வீண் விரயம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அதனை குர்ஆனில் கூறி காட்டும் பொழுது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டும் பொழுது, யா பனி ஆதம ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் வகூலு வஸ்ரஃபு வலா துஸ்ரஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். இதுல இரண்டு விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே கூறி காட்டுகிறான். அதில் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களை தொழுகைக்காக அழைக்கும் பொழுது நீங்கள் உங்களை அழகு செய்து கொள்ளுங்கள், சுத்தம் செய்து கொள்ளுங்கள், உங்களை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஜீனத் ஹுதூரு ஜீனத்துக்கும், உங்களை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஜீனத் என்ற அரபி வார்த்தைக்கு உங்களை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உதாரணமாக இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு வருகிறோம், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருகிறோம் என்று சொன்னால் நமக்கு எதெல்லாம் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய உடை, தன்னுடைய உடல், தன்னுடைய உடை, தொழுகக்கூடிய இடம் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும். இது சுத்தமாக இதனை குறித்து தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஜீனத் என்று சொல்கிறான். ஜீனத் என்றால் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். ஆக இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், தொழுகிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்
பள்ளியை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஜீனத் என்றால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமில் மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். ஜீனத், அலங்கரித்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடைகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தொழக்கூடிய பள்ளியையும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இன்னகுலா வகூலு வஸ்ரஃபு வலா துஸ்ரிஃபூன். இப்படி நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொண்டு நீங்கள் பள்ளிவாசலில் தொழுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வகூலு வஸ்ரஃபு வலா துஸ்ரிஃபு. உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த திருமறையிலே கூறி காட்டுகிறான். மேலும் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக இன்னல்லாஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபூன், திட்டமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவரை நேசிக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த திருமறையிலே கூறி காட்டுகிறான். அப்போ நம்ம சொன்னது போல ஜீனத் என்று சொன்னால் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், தொழுகைக்கு வரும்போது சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நீங்களும் சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடைகளும் சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு மறு செய்தியாக அல்லாஹ் சொல்கிறது என்று சொன்னால், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் கூறி காட்டுகிறான் அந்த ஆயத்திலே. அப்ப வீண் விரயம் என்றால் என்ன? தேவையற்ற செலவுகள் எல்லாமே வீண் விரயம். எதெல்லாம் வீண் விரயம், எதெல்லாம் வீண் விரயம் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்வது, ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் சாப்பிடுவது அது வீண் விரயம் அல்ல. வெளியூர் சென்றால் ஒரு டீ குடிப்பதோ அல்லது ஒரு குளிர்பானம் அருந்துவதோ வீண் விரயம் அல்ல, இது உண்ணக்கூடியதில் தான் சேருது. அதே போல் தேவையான அளவுக்கு உணவை எடுத்து சாப்பிடுவது. தேவையான அளவுக்கு என்றால் என்ன? நம்ம வீட்டில் நம்ம தான் சம்பாரிச்சு வச்சுக்கிறோம், நம்மளுடைய உணவு தான். ஆனாலும் அதை நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்கள். அதிகமாக வைத்து சாப்பிட்டு விட்டு மீதி இருப்பதை தூக்கி கொட்டாதீர்கள். அப்படி கொட்டுவீர்கள் ஆனால் அது வீண் விடயமாகிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அதேபோல் ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை, மருத்துவம் இது போன்ற தேவையானதை செலவழி செய்யுங்கள். ஏழைகளுக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு உண்ணுவதற்கு உடை இல்லாமல், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் தெருக்களிலே திரிகிறார்களே, ஏழை எளியவர்களாக இருக்கிறார்களே, குமர்களை வைத்துக்கொண்டு திருமணம் செய்து கொடுக்க தகுதியற்றவர்களாக, அதுக்கு தகுந்த வருமானம் இல்லாதவர்களாக தத்தளிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இரண்டாவது, அதுக்கு அடுத்ததாக வீடு கட்டுவது, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, வீட்டுக்கு லைட்டு போடுவது, இது எல்லாம் தேவையான விஷயம். இது எல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயம். இதெல்லாம் நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க, இதெல்லாம் நீங்க செய்துக்கோங்க. ஏன்னா வீடு என்பது அத்தியாவசியமானது. ஒரு குடும்பம் வாழ்வதற்கு வீடு அத்தியாவசியமானது இருக்கிறது. ஆகையினால் இது எல்லாம் நீங்கள் செய்வதில் தவறில்லை. இதெல்லாம் ஆகுமானது, வீண்விரயமாகாது. அப்ப வீண்விரயம் எது என்று சொன்னால் தேவையில்லாத செலவுகள். தேவையில்லாத செலவுகள் எதெல்லாம்? தேவைக்கு அதிகமாக உணவெடுத்து சாப்பிட்டு விட்டு தூர கொட்டுவது, மது அருந்துவது, பீடி சிகரெட் குடிப்பது, புகையிலை போன்ற போதைப் பொருள்களை, கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை சாப்பிடுவது, அதை பயன்படுத்துவது, இவையெல்லாம் வீண் விரயம். அதனை காட்டிலும் யார் ஒரு மனிதன் வீண் விரயமான என்ற செலவை செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை இன்னல்லாக துகிப்புல், நான் அவர்களை விரும்புவதில்லை, அவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அது மட்டுமில்லை, இது மட்டும்தான் வீண் விரயமா என்று கேட்டால், சீட்டாட்டம் ஆடுவது, அதே போல் லாட்டரி எடுப்பது, இவை அனைத்துமே வீண் விரயமானது. இதனுடைய கேடுகளையும் நாம் பற்றி பார்க்க வேண்டும். இந்த சீட்டாட்டம் ஆடுவது, இந்த லாட்டரி எடுப்பது, இந்த பீடி சிகரெட் குடிப்பது, இதனால நமக்கு எவ்வளவு கேடுகள் வருகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போதைக்கு அடிமையாகி உயிரை இழக்கும் சம்பவம்
சமீபத்தில் நூற்றுக்கணக்கான பேர்கள் மதுவிலே சாராயத்திலே விஷங்கலக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அந்த போதையை குடித்துவிட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் மரணம் அடைந்ததை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதேபோல் அப்போ இந்த மது அருந்துவது நல்லதா என்று கேட்டால் இந்த போதையினால் அவர்கள் நிலை மாற்றப்படுகிறது. மனிதன் என்ற தன்மையை மறந்து அவன் வேறொரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆகையினால் தான் இஸ்லாம் வீணிவரையமான இந்த மதுவை அருந்தாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதேபோல் வீட்டில் மனைவி மக்களிடம் பிரச்சனை, இந்த மது அருந்துவதனால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வீட்டில் மனைவி மக்களோட பிரச்சனை ஏற்படுகிறது. கொலை கொள்ளை போன்ற தற்கொலைகள் நடைபெறுகிறது. குடிப்போதையில் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிற நிலை ஏற்படுகிறது. வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ரோட்டில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட மனிதனுக்கு கேடு தரக்கூடிய இந்த செயலை நீங்கள் செய்யாதீர்கள். இதுதான் வீண்விரயம். இதை செய்வதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் பெறப்போவதில்லை, கிடைக்கப் போவதில்லை என்கின்ற விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக எடுத்து சொல்கிறது. இப்போ மது அருந்துகிற அந்த பாட்டிலில் கூட இதுபோல வாசகங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது போன்ற வாசகம், மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. ஆனால் அரசாங்கமே இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை எழுதிவிட்டு அரசாங்கமே அந்த மது போன்ற போதை பானங்களை விற்பது என்ன ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக 1450 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று சொன்ன இஸ்லாம் சொன்னதை இன்றைக்கு நாட்டில் உள்ளவர்கள் இதை ஒரு வாசகமாக இன்னைக்கு கூறுகிறார்கள். ஆக இப்படி இந்த மது அருந்துவதனால் அதில் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதேபோல் சீட்டாட்டம் ஆடுவதால் எத்தனையோ குடும்பங்கள் கொல்லப்படுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். சீட்டாட்டத்தினால் தன்னுடைய பொருளாதாரங்களை இழந்து அதன் மூலியமாக தன்னுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய, தன்னுடைய மனைவி மக்களுக்கு அளிக்கக்கூடிய உணவு உடைகள் போன்ற அத்தியாவசியங்களை செய்ய முடியாமல், தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், தன்னுடைய உறவினர்களுடன் நல்லபடியாக நடந்து கொள்ள முடியாமல், அத்தனை விஷயங்களும் இந்த சீட்டாட்டத்தினாலும் குடியினாலும் இது போன்ற தீஞான வீண்விரயமான செயல்களினால் அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோல் லாட்டரி எடுப்பது, லாட்டரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு காலத்தில் இந்த லாட்டரி சீட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டது, எத்தனை குடும்பங்கள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது என்கின்ற விவரங்கள் எல்லாம் நாம் அறிந்திருப்போம். ஆக அப்படிப்பட்ட அந்த லாட்டரி சீட்டு வாங்குவதனாலும் மனிதன் வீண்விரயம் செய்கிறான். அதனால் மனிதனுக்கு கேடு இருக்கிறது என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் குடும்பங்களில் உள்ளது எத்தனை பேர் சொத்துக்களை விற்று வீடு வாசல்களை இழந்து தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் விற்று வீடு வாசல்களை இழந்து இந்த லாட்டரி சீட்டு வாங்கி 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 கடைசியில் ஒண்ணுமில்லாமல் போனவர்கள் நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட எல்லாம் வீண்விரயமான செயல். எது? தேவைக்கு அதிகமான உணவிலிருந்து மது அருந்துவது, பீடி குடிப்பது, சிகரெட் குடிப்பது, கஞ்சா குடிப்பது, சாராயம் குடிப்பது, சுருட்டு குடிப்பது, கோயிலை போடுவது, பொடி போடுவது, இதெல்லாம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு தேவையா? அப்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு எதையெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தேவையற்றது. உஸ்ரிஃபு வகூலு உஸ்ரிஃபு வலா துஸ்ரிஃபு. ஆக இவையெல்லாம் தேவையற்றதாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களுடைய திருமணங்களை எடுத்துக்கொள்வோமே, திருமணங்களில் எவ்வாறு நடக்கிறது? திருமணங்களில் அளவுக்கு அதிகமாக உணவுகளை தயார் செய்துவிட்டு
அந்த உணவை சாப்பிடுவதற்கு ஆள் இல்லாமல் குப்பையில தூக்கி கொட்டுகிறார்களே, இது வீண் விரயம் அல்லையா? இது வீண் விரயத்தை தான் சேரும். 1000 பேருக்கு உணவு தயார் செய்யப்படுகிறது என்று சொன்னால், 1000 பேருக்கு சாப்பாடு தயார் செய்யப்படுகிறது என்று சொன்னால், அது வீண் விரயமாகாத அளவிற்கு அதை சாப்பிட்டால் அது அந்த உணவை தயாரித்து கொடுத்தவருக்கு நன்மை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் அதை எடுத்து ஒரு கவளம் எடுத்து வீணாக கொட்டப்படுமையானால் அது வீண் விரயத்தில் தான் சேரும். அவருக்கு உணவளித்த நன்மையினுடைய அந்த நன்மை கிடைக்காது. இது சாப்பாட்டினுடைய விஷயம். அடுத்தபடியாக திருமண வீடுகளில் தேவையில்லாமல் தெருவுக்கு தெரு ஸ்பீக்கர் வைப்பது. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். தெருவுக்கு தெருவு ஸ்பீக்கர்கள் வைப்பது, அலங்கார விளக்குகள் வைப்பது, இதெல்லாம் இல்லைன்னா அந்த திருமணம் கூடாதா? இது எல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த ஸ்பீக்கர் வைக்கவில்லை, லைட்டு தேவையில்லை, மின் விளக்கு தேவையில்லை, அலங்கார விளக்குகள் இல்லைன்னு சொன்னால் அந்த திருமணம் கூடாதா என்று கேட்டால் இல்லை, இதெல்லாம் வீண் விரயம். திருமணம் கூடும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டித்தந்த அடிப்படையிலே, இலகுவான முறையிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் அடிப்படையிலே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு டம்ளர் டீயும் கொடுத்து ஒரு திருமணத்தை நடத்துவதுதான் இலகுவானது. இப்படிப்பட்ட திருமணம் கூடுமா என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட திருமணத்திற்கு தான் அல்லாஹ்வின் இடத்தில் அதிகமான வரவேற்பு இருக்கிறது. அப்போ இந்த தேவையில்லாமல் ஸ்பீக்கர் வைப்பது, அலங்கார விளக்குகள் வைப்பது, மது வாங்கி கொடுப்பது, பட்டாசு வெடிப்பது, இதெல்லாம் என்னது? தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள். இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதீர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறி காட்டுகிறான். அதே போல பெருநாள்களில் வெடிப்பது, பட்டாசு வெடிப்பது, பெருநாள்களை வெடிப்பது கூடுமா? வெடிக்கலனா பெருநாள் இல்லையா? பெருநாளுக்கும் வெடிப்பதுக்கு என்ன சம்பந்தம்? பெருநாளைக்கும் வெடிக்கும் என்ன தொடர்பு? இஸ்லாமியர்களுடைய பண்பாடா? வெடிப்பது இஸ்லாமுடைய பண்பாடா? வெடிப்பதினால் என்ன நன்மை? அப்போ இந்த பெருநாள்களில் வெடிப்பது போன்ற அனைத்து செயல்களுமே வீண் விரயத்தை சேர்ந்தது. அப்போ எதெல்லாம் வீணுமறையமாக கூறப்படுகிறதோ அந்த செயல்கள் பூராம் நாம் தவிர்க்க வேண்டும். அது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தர்காக்களில் தேவையற்ற வீணற்ற செலவுகள், ஊரு பூரா ஸ்பீக்கர் வைப்பது, அலங்கார விளக்குகள் வைப்பது, ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் என்று போடுகிறோமே, இதெல்லாம் தேவையானதா? இது இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வான வேடிக்கை என்ற பெயரில் சக்தி வாய்ந்த அணு குண்டுகளை வைப்பது, இதெல்லாம் ஆகுமான செயலா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த தர்கா வழிபாடுகளிலே இவ்வளவு வீண் விரயம் செய்கிறது. எத்தனை ஏழைகள், எத்தனை குமர்கள், எத்தனை நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்களுக்கு செய்தால் அல்லாஹ் இதனுடைய நன்மையை அதிகமாக கூட்டி கொடுப்பானா இல்லையா? தர்காவிலே ஜியாரத்து செய்கிறது தப்பு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அங்கே தேவையில்லாத ஆட்டங்களும் பாட்டங்களும் கும்மாளங்களும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளை அங்கே நாம் கொண்டு வருவதைத்தான் அல்லாஹு தாலா மாற்றமான செயல் என்பதை அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். ஆக இப்படிப்பட்ட அனைத்து விதமானதும் வீணுவரமான செயல்கள் என்பதை நாம் தெரிந்து அதை விட்டு மாறி விலகி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறி காட்டுகிறார். அதே போன்று சமீப காலத்தில் கடந்த வாரத்தில் தீபாவளி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையில், இந்த பண்டிகை பற்றி செய்திகளில் சொல்லப்பட்ட இந்த சாராயம் குடிப்பதினாலும் இந்த பட்டாசு வெடிப்பதினாலும் எவ்வளவு தீமைகளை மக்கள் எதிர்கொண்டு உள்ளார்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட தீமைகள், இந்த பட்டாசை வெடித்ததினால் 20 பேர் தீக்காயத்தில் உடல் கருகி பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லி அன்றைய தீபாவளியினுடைய மறுநாள் செய்தி 1/11/2024 செய்தி சொல்லி காட்டுகிறது. இதனால் ஏதாவது நன்மை இருக்கா?
தன்னுடைய காசுகளையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவு செய்து அந்த மக்கள் தன்னுடைய உடலை புண்ணாக்கி கொண்டார்களே தவிர வேற எந்த நன்மையும் அதில் இருக்கா? நிச்சயமாக இல்லை. அதனால்தான் இஸ்லாம் இதை தடுக்கிறது. அதேபோல் இஸ்லாமியர்களும் இந்த பட்டாசை வாங்கி வெடித்துக் கொள்கிறார்கள். இதுதான் மிக வருத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். மற்ற சமூகங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் இச்செயலில் ஈடுபட்டு உள்ளது. ஆக இந்த வெடிவெடிப்பதற்கு பதிலாக மாற்று மத சமுதாய மக்களுக்காக, நம்மளுடைய உறவுகளுக்காக அவர்களுக்கு ஒரு இனிப்போ அல்லது பல வகைகளோ வாங்கி கொடுத்து அவர்கள் தீபாவளி வாழ்த்தை சொல்லலாமே. இது எவ்வளவு ஒரு நட்பை ஏற்படுத்தும், இது எவ்வளவு ஒரு அன்பை ஏற்படுத்தும், எவ்வளவு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். இது போன்ற செயலை செய்யாமல் நாமளும் வெடியை வாங்கி வெடித்துக் கொள்வது என்பது இஸ்லாத்திற்கு முற்றிலுமாக மாறுபட்ட செயலாக இருக்கிறது. அதேபோல் இந்த வெடி வெடித்ததினால் சென்னையில் காற்று மாசுபாடு, பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது காற்று கட்டுப்பாட்டு மீறி அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறல்களை ஏற்படுத்தியதே. அப்படி என்றால் இந்த பட்டாசு நமக்கு தரும் நன்மை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று புகையால் அந்த மக்கள் அங்கே வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட தீமையான செயல்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த செயல்களை நாம் செய்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஆக மொத்த பட்டாசு விற்பனை இந்த தீபாவளிக்கு 6000 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை. தமிழகத்தில் மட்டும் மொத்த பட்டாசு விற்பனையுடைய விலை மதிப்பு என்னவென்று சொன்னால் 6000 கோடி. இந்த 6000 கோடி மாற்று மத சமுதாய மக்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த தீபாவளி அன்று இந்த 6000 கோடிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பட்டாசை வாங்கி வீண் விரயமாக வெடித்ததே, வீண் செலவாக செலவழித்ததே. இதை உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், ஏழை எளியவர்கள், அனாதைகள் எத்தனை பேர் உடை இல்லாமல் ஆடை இல்லாமல் தீபாவளி அன்று உண்ண உணவில் இல்லாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் குடித்து உதவி செய்திருக்கலாமே, அதிகமான நன்மையை பெற்றிருக்கலாமே என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் அந்த நற்செய்தியும் அந்த மக்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் மது விற்பனை எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய மது விற்பனை உச்சத்தில் இருக்கிறது. 467 கோடியே 69 லட்சம் 467 கோடியே 69 லட்சம் மது விற்பனையினுடைய வருமானம். இது நாட்டுக்கு தேவையா? நான் குடிக்கலைன்னா இந்த நாட்டில் மக்கள் வாழ முடியாதா? அப்போ இப்படிப்பட்ட இந்த வீண்விரயமான இந்த செலவை மக்களுக்கு செலவு செய்திருந்தால், ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்திருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு லாபத்தை நாம் அடைந்திருக்க முடியும், நன்மையை அடைந்திருக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த பட்டாசு தயாரித்தவர்கள் அந்த தீபாவளியிலே பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொண்டார்கள். இந்த பட்டாசை வாங்கி வெடித்தவர்கள் பொருளாதாரத்தை, தன்னுடைய வருமானத்தை குறைத்து கொண்டார்கள். இதுதான் நிலை. இதற்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தேனி மாவட்டம் வத்தலக்குண்டில் ஒரு கூட்டத்தினர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். வெடிகளை தீபாவளிக்கு வாங்கி வெடிப்பதற்கு பதிலாக அவர்கள் வெடிப்பந்துக்கு பதில் விதைப்பந்தை கொடுத்தார்கள். விதை கன்றுகளை, மரக்கன்றுகளை மக்களுக்கு வாங்கி கொடுத்து எங்களுடைய தீபாவளியினுடைய வாழ்த்துக்கள், தீபாவளியினுடைய பரிசு என்று கொடுத்தார்கள். விதை பந்துகளை, விதைகளை, மரத்தினுடைய விதைகளை எடுத்து ஒரு பந்தில் அடைத்து அது எல்லாம் ஒவ்வொரு சும்மா இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளை எதிர்ந்து அது மழை பெய்ந்தால் அது முளைத்து மரமாகட்டும் என்று ஒரு நல்ல செயல்களை செய்தார்களே. இப்படிப்பட்ட செயலை யார் செய்ய வேண்டும் தெரியுமா? இப்படிப்பட்ட முன்மாதிரியான செயல்களை யார் செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த சமுதாய, இந்த இந்து சமுதாய, கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு இஸ்லாமிய சமுதாயமாக நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இது போன்ற செயல்களை செய்து காட்ட வேண்டும். ஆனால் நம்மளும் பட்டாசு வெடித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆக வீண் விரயம் என்பதை பற்றி
வீண் விரயம், இப்படிப்பட்ட வீண் விரயம் யார்கிட்ட வரும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனிடத்தில் ஒரு துளி அளவு தற்பெருமை இருக்கிறதோ அந்த மனிதனிடத்தில் வீண் விரயம் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் பெருமை உள்ள மனிதன் ஒரு கடுவளவு பெருமையா இருந்தாலும் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது தோழர்கள் கேட்டார்கள், ஒரு மனிதர் நல்ல ஆடை அணிவது, காலுக்கு செருப்பு வாங்க முடியும் என்று நினைப்பதும் வீண் விரயம் ஆகிவிடுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்போது அது பெருமையாக அது ஆகுமானது. உடை என்பதும் காலணிகள் செருப்பு என்பதும் ஆகுமாகப்பட்டது. மேலும் மண்டக்கனமாக பேசுவதும், மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவதும், நான் சொல்வதுதான் சரியானது என்று பேசுவதும் இது தற்பெருமையை சேரும். பதூருல் ஹக் ரஹ்மத்துன் நாஸ், பதூருல் ஹக் ரஹ்மத்துன் நாஸ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், மக்களை இழிவுபடுத்தி சத்தியத்தை மறைப்பவர்கள் தான் பெருமை கொண்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஆக இந்த வீண் விரயம் என்று சொல்லக்கூடியது பெருமையான ஒரு செயலாகும். அதே போன்று இந்த பெருமையான செயல்களை நாம் செய்யாமல் இருந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக மற்ற மத சமுதாய மக்களும் நம்மளை பார்த்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் ஆக்கி வைத்து அருள் புரிந்து உதவி செய்வானாக. வாங்குவதாக நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.